ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருமேனிங்க. இந்த திருமேனி ரொம்ப ஆண்டு காலமா மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்கல் மேல, அதாவது இந்த மாவரைக்க பயன்படுத்தப்படுற ஆட்டுக்கல்லுக்கு மேல இந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம அன்னாபிஷேகம் கடந்த அன்னாபிஷேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த சிவலிங்கத்தை பத்தி நம்ம எடுத்துரைத்து இந்த சிவலிங்கத்தை பத்திரமா பார்த்துங்கன்னு சொன்னதுலேருந்து அன்னாபிஷேகம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாவது தினமும் ஒரு புது வஸ்திரம் சார்த்தப்பட்டு, தினமும் ஒரு புது வஸ்திரம் சாத்தி அவங்க டெய்லியும் வந்து தினமும் விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா எந்த இடத்துல வழிபாடு நல்லபடியா பண்றாங்களோ அவங்களுக்கு மிக விரைவில் செய்து கொடுக்கறது தான் நம்மளுடைய பழக்கமே. அதனால நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் கொடும்பாலூர்ல மேற்கூரை அமைத்து புதிதாக நந்திய பெருமானும் சிவலிங்கமும் அமைத்து அந்த இடத்துல அற்புதமா ஊர் மக்கள் அனைவரோடையும் சேர்ந்து அந்த இடத்துல திருப்பணி நல்ல முறையில் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து சுமார் ஒரு 3.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உட்கோட்டை என்ற கிராமத்தில் யுத்தப்பள்ளம் என்ற இடத்துல அமைந்துள்ள இந்த சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வருகின்ற 16/11/2025 அன்று இங்கே மேற்கூரை அமைக்கும் பணி வந்து நடக்க போகுது. மேற்கூரை அமைத்து அதுலேருந்து சுவாமி நந்தியும் பலிபீடமும் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் முறைப்படி வேள்வி நடத்தி சுவாமியை அவங்க கையில் ஊரார் கையில் நம்ம ஒப்படைக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்க. ஏன்னா மாமன்னன் ராஜேந்திர சோழனால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை நம்ம வந்து அதை மீட்டெடுத்து மக்கள் வழிபாட்டுக்கு கொடுக்குறோம்னா அது நம்மளுடைய பெரும் பாக்கியம், இறைவன் கொடுத்த பெரும் பாக்கியம். கண்டிப்பாக வருகின்ற 16ஆம் தேதி மேற்கூரை அமைக்கும் பணி நடக்க போகுது. கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்குங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தொலைவில் ராஜேந்திர சோழன் மாளிகை கட்டி வாழ்ந்த இடமான மாளிகை மேடுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த யுத்தப்பள்ளம் என்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அனைத்து அடியார் பெருமக்களும் கலந்துக்கணும்.